அதிமுக கடுமையான டஃப் ஃபைட்டில் 128 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துரைமுருகன் அவருடைய தொகுதியிலே அவருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதே போல் செந்தில் பாலாஜி தொகுதியிலுமே அவருக்கு டஃப்பாக இருக்குது. டிஆர்பி ராஜாவுடைய தொகுதியில் அவருக்கு வந்து டஃப்பாக இருக்குது. திமுக கூட்டணிக்கு 100லேருந்து 106 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 120லேருந்து 128 இடங்களும், தாவேகாவுக்கு ஒரு இடமும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நம்ம எடுத்த கருத்து நமக்கு தெரிய வருது. சிறந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 33%, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 30%, விஜய் அவர்கள் 20%, சீமான் அவர்கள் 15%, யாரும் இல்லை என்பது 2% பதிவாயிருக்கு. திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு நிலை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றது மிகவும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 45% பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பாக உள்ளது அப்படின்னு 35%, கருத்தே இல்லை அப்படின்னு 20% சொல்லியிருக்காங்க. ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய Q7 மீடியா வந்து கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து தொடர்ந்து தமிழகம் முழுக்க வாக்காளரிடம் கருத்து கணிப்பு நடத்தி அந்த முடிவுகளை வெளியிட்டு வர்றோம். இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நம்ம 234 தொகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். அதில் சாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக 125 பேர்களிடம் இந்த கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக 29,250 பேரிடம் இந்த கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்கிறோம். சிறந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 33%, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 30%, விஜய் அவர்கள் 20%, சீமான் அவர்கள் 15%, யாரும் இல்லை என்பது 2% பதிவாயிருக்கு. திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு நிலை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றது மிகவும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 45% பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பாக உள்ளது அப்படின்னு 35%, கருத்தே இல்லை அப்படின்னு 20% சொல்லியிருக்காங்க. தொகுதி வாரியாக முன்வச்ச கேள்விகள் என்ன அப்படின்னா, உங்க எம்எல்ஏ எந்த கட்சியை சேர்ந்தவர், அவரது கடந்த கால செயல்பாடு திருப்தி அளிக்குதா, இந்த முறை எந்த கட்சி ஆட்சி அமைச்சா நன்றாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, பிரதான கட்சிகள்ல எந்த கட்சியின் வாக்குறுதி உங்களை கவர்ந்தது, உங்கள் முதலமைச்சராக யார் வர வேண்டும் அப்படின்னு இவ்வளவு கேள்விகள் தொகுதி வாரியாகவும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக சென்னை மண்டலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 37 தொகுதிகளில் திமுகவிற்கு 19 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 17 தொகுதிகளும், தாவேகாவுக்கு ஒரு தொகுதியும் சாதகமாக இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்டலத்தில் அதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி தான் அவங்க வின் பண்ணாங்க, மதுராந்தகத்தில் மட்டும். இந்த முறை வந்து கிட்டத்தட்ட அவங்க 17 தொகுதியில் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறத பார்க்க முடியும். கடந்த முறை வந்து கொங்கு மண்டலத்தில் 57 இதில் 16 திமுகவும் 41 இடங்கள் திமுகவும் வின் பண்ணாங்க. பட் இந்த முறை கொங்கு மண்டலத்தில் அதை விட கூடுதலாக அதிமுகவுக்கு சாதகமான ஒரு நிலை இருக்கிறத பார்க்க முடியுது. இது ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க உள்ள தொகுதிகளை பார்க்கும்போது திமுக கூட்டணி 100லிருந்து 106 இடங்கள் வரைக்கும் அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம். அதாவது நம்ம கருத்து கணிப்பில் வந்து நம்ம 234 தொகுதியில் வந்து திமுக கூட்டணிக்கு 100லேருந்து 106 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 120லேருந்து 128 இடங்களும், தாவேகாவுக்கு ஒரு இடமும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நம்ம எடுத்த கருத்து நமக்கு தெரிய வருது. அதாவது 2026 சட்டமன்றத்தில் எந்த கட்சி ஆட்சி அமைப்பு சிறந்தது என்று நினைக்கின்றீர்கள்? அதுக்கு வந்து அதிமுக 37, திமுக 35, தாவேகா 15, நாம் தமிழர் 8%, யார் மீது நம்பிக்கையில் 5%. யார் ஆட்சி அமைப்பார்கள் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு வந்து அதிமுக 37, திமுக 35, 2% வந்து அதிமுக கூடுதலாக இருக்குது. இல்லை, அதாவது தாவேகா வந்து அவங்க 500 ஓட்டை மொத்தமாக பிரிப்பாங்கன்னு நம்ம இதில் பார்க்க முடியல. அதே போல் அதிமுக வந்து ஒரு திரை பின்புலத்தை கொண்ட கட்சி, அதற்காக வேண்டி அதிமுக ஓட்டை அவங்க ஃபுல்லாக உடைப்பாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது அப்படியே இருக்குது. 2 சைட்லையுமே அவங்க ஈக்குவலாக தான் தாவேகா வந்து பிரிக்கிறாங்க. சீமானுக்கு வந்து வாக்கு சதவீதம் அப்படியே தான் இருக்குது. அவருடைய வாக்கு சதவீதம் வந்து குறையவே இல்லை. அதாவது அவர் ஏற்கனவே 8 வாங்கியிருந்தார். இப்போ நம்ம எடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருது. அவருக்கு நம்மளோட இதில் அவருக்கு கூடியிருக்கு, குறையல. அதிமுக கடுமையான டஃப் ஃபைட்டில் 128 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய இடங்களில் கடந்த தேர்தலில் ரொம்ப குறைவான வாக்குகள் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அந்த தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகளில் வந்து நான் தொகுதி வாரியாக வேணால் உங்களுக்கு நான் சொல்கிறனாலும் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகளில் திமுகவே வந்து வேட்பாளர்களை மாற்றிருக்கிறாங்க, குறைவான வாக்கில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த தொகுதியில் மீண்டும் திமுக வேட்பாளர் நிறுத்தலை, கூட்டணி கொடுக்குறாங்க, இல்லை வேறு இடத்துக்கு மூவ் ஆகிறாங்க. அந்த வெற்றி பெற்ற எம்எல்ஏ வந்து வேறு தொகுதிக்கு மூவ் ஆகிறாரு. அப்போ அங்கே ஏற்கனவே போட்டிட்டு குறைவான வாக்கில் ஜெயிச்ச அதிமுகவிற்கு அது சாதகமாக இருக்குது. இப்போ நிறைய தொகுதிகளில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா துரைமுருகன் அவருடைய தொகுதியிலே அவருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதே போல் செந்தில் பாலாஜி தொகுதியிலுமே அவருக்கு டஃப்பாக இருக்குது. டிஆர்பி ராஜாவுடைய தொகுதியில் அவருக்கு வந்து டஃப்பாக இருக்குது. இப்போ பொதுவாக இப்போ KN நேரு, பெரியசாமி, சில பேருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பட் இந்த நான் குறிப்பிட்ட நபர்களுக்கு அவங்க தொகுதியிலே ரொம்ப டஃப்பாக இருக்குது.